சம் தான். ஓகேங்களா? இந்த கிராஃபை வரைஞ்சு அதன் மூலமா இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு புட், அதாவது புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை நான் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா அப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம -2 -1 இந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ அதே தான் போடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்றப்ப ஒய் வந்து எக்ஸுக்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் 5 இன்ட்டு -2 -6 இதை அப்படியே நான் மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் பாருங்கள், -2 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப 4 -2 இன்ட்டு -5 ப்ளஸ் 10 -6. ஸோ 14 -6 என்ன வரும்? 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு 8. அடுத்தது போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக -1 ஹோல் ஸ்கொயர் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 -6 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 -5 இன்ட்டு -1 5 -6. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இது ரெண்டு ப்ளஸ்ஸு 6 -6 0. நெக்ஸ்ட்டு புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது என்ன டேட்டா கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0 ஸ்கொயர் -5 இன்ட்டு 0 -6. ஸோ இது எல்லாமே ஜீரோவாக மாறிடும். ஆன்சர் -6. ஓகேங்களா? அடுத்தது புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் -5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 -6. 1 ஸ்கொயர் 1 -5 இன்ட்டு 1 -5 -6. இது ரெண்டு மைனஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருங்க. -11, இது +1 -11 + 1 -10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மட்டும் போதும் எனக்கு. இதை வச்சு நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை டேபிள் காலத்தில் எழுதுகிறேன். இது எக்ஸு, இது ஒய். -2 -1 0 1 -2ன்றப்ப ஒய் வந்து 8, எக்ஸ் -1ன்றப்ப ஒய் 0, எக்ஸ் 0ன்றப்ப ஒய் -6, எக்ஸ் 1ன்றப்ப ஒய் வந்து -10. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் டேபிள் கணக்கில் எடுத்து எழுதிட்டேன். தட் ஃபார் த கோஆர்டினேட்ஸ் சார் அப்படியே நான் இதை பிளாட் பண்ணிட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸு இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்டையும் கிராஃபில் நம்ம வரைய போகிறேன். இந்த கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட் எடுக்கலாம், ஏன்னா வரிசையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8, 6, 10. ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்றப்ப ஒய் ஆக்சிஸ் கோஸ் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் நான் இங்கே எடுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட் அப்படின்றத எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது? -2, 8. ஸோ எக்ஸ் வந்து -2, ஒய் வந்து 8. எங்கே இருக்குது? கீழே தான் போகணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸு -2ன்றப்ப ஒய் வந்து -8, இங்கேருந்து இப்படி வரும். ஸோ இது இங்கேருந்து வரும். இந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸு வந்து -2, ஒய் வந்து -8. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட்டு -1, 0. எக்ஸு வந்து -1, ஒய் வந்து 0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை அப்படியே எடுக்கலாம். -1, 0. ஓகேங்களா? அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு 0, -6. எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து -6. ஸோ எக்ஸ் வந்து 0 இங்கே இருக்குது, ஒய் வந்து -6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. தப்பு இருக்கே. நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -2, +8. நம்ம எடுத்தது -2, -8. ஸோ இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட்டே நம்மளுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -2, 8. ஓகேங்களா? இப்போ -2, 8 அப்படின்றப்ப -2 இங்கே இருக்குது, +8 -8 கிடையாது. இப்போ +8ன்றப்ப இந்த பாயிண்ட்டு. இப்போ -2 ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வருதுன்னா +8 இங்கே வருது. -2, 8. எக்ஸு -2, ஒய்யோடது 8ன்றப்ப +8. அப்போ மேலே போகிறோம். இந்த சைடு வரும்போது இது ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இந்த பாயிண்ட்டு. ஸோ இதுதான் -2, 8. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், -1, 0. எக்ஸு -1, ஒய் 0. எக்ஸு -1, ஒய் 0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இங்கேயே தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வராது, இங்கே வந்து அது 0, 0. ஸோ இது வந்து எக்ஸு -1, ஒய் வந்து 0. ஓகேங்களா? ஸோ இது வந்து -1, 0. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 0, -6. எக்ஸு 0, ஒய் வந்து -6. எங்கே இருக்குது? அப்படியே போனீங்கன்னா இங்கே இருக்கும். இதுதான் வந்து எக்ஸு 0ன்றப்ப ஒய் வந்து -6. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 1, -10. எக்ஸு வந்து 1, ஒய் வந்து -10. ஸோ அப்போ கீழே தான் போகணும். -10ன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1 இங்கே இருக்குது, -10 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் 1, -10. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க.
இது கிராஃப் மூலமாக அப்படியே ஃப்ரீ ஹேண்டு தான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு திருப்பி ஆர்க்கு வந்து வரணும் அப்படின்னா வேறு பாயிண்ட்ஸ் எதாவது கொடுத்தா செட் ஆகுமான்னு பாருங்கள். இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம கடைசியாக 1 கொடுத்துருக்கோமா, ஒரு 3 கொடுத்து பாருங்கள். 3 ஸ்கொயர் 9, 3ன்றப்ப -15 -6 -21 9 -12ன்னு வரும். ஸோ எப்படி போட்டாலும் 3, -12. ஸோ பாயிண்ட் கீழே போய்கிட்டே தான் இருக்குமே தவிர திருப்பி மேலே ரிட்டர்ன் வர்றது ஜாஸ்தி கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவே போதும் தான். ஸோ இப்போ இதோட முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை கிராஃபை அடுத்து சால்வ் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதுகிறேன். y = x² - 5x - 6. ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. ஸோ x² - 5x - 14 = 0 இந்த சைடு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ஆல்டர்னேட் சைன் போடுறேன். y மைனஸ் போட்டாலுமே 0, y - 0 y. ஸோ இந்த ஈக்குவல் டு எழுதுகிறேன். x² - x² கேன்சல், -5x + 5x கேன்சல், -6 + 8 ஆன்சர். ஓகேங்களா? -6 + 14 ஆன்சர் வந்து 8. ஸோ y = 8 அப்படின்றது தான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த கிராஃப். ஓகேங்களா? லைன், அதாவது என்னது, அந்த எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் லீனியர் ஈக்குவேஷன் சொன்னோம்லையா, அது வந்து y = 8. ஆனால் இதுக்கு பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ y = 8ன்ற இடத்துல நான் ஒரு லைனை ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. y = 8 எங்கே இருக்குது, இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா y = 8 இதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக நான் போட்டு விட்டேன். அதுதான் எனக்கு வந்து y = 8 போடலாமா? இந்த லைனை அப்படியே போட்டிங்கன்னா இதுதான் வந்து y = 8. இது வந்து இந்த இடத்துல டச் ஆகுதா, டச் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னது, எக்ஸ் வந்து -2. ஓகேங்களா? ஸோ இதை இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்டை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா எங்கே வந்து தொடுது, -2. ஸோ அதே மாதிரி இந்த பேராபோலா அப்படியே கட் ஆகிட்டு மறுபடியும் மேலே வரணும். மேலே வரும்போது இந்த 8ல் தொடும். 8 வந்து எப்போ வந்தால் எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்தா 8 வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு பாயிண்ட் எப்படி யோசிக்கிறது, மேலே வரக்கூடிய பாயிண்ட் எப்படி யோசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே போக போக ஒய்யோட வேல்யூவெல்லாம் நெகட்டிவாக தான் வருது. ஸோ மேலே வரணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ் வரணும். ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ் வரணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேல்யூலாம் தாண்டி பாசிட்டிவ் வரணும்னா எக்ஸுக்கு என்ன கொடுத்தா பாசிட்டிவ் வரும்ன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், x² நான் வந்து -1 போட்டப்ப எனக்கு நெகட்டிவ் வந்துச்சு. ஓகேங்களா? அதே இது எக்ஸுக்கு வந்து சரி +1ன்றப்ப -10 வந்துச்சு. இப்போ அதே இது எக்ஸுக்கு வந்து ஒரு 6 போட்டு பாருங்களேன். x = 6ன்னு போட்டால் என்ன வரும், 6² - 5 × 6 -6. இது ரஃப் ஒர்க் தான். ஓகேங்களா? 6²ன்றப்ப 36 -5 6 are 30 -6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -36 36. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 6ன்னு போட்டால் ஒய் வந்து என்னவா வரும், 0 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டை நான் அடுத்து எழுதிக்கலாமா, x = 6ன்றப்ப ஒய்யோட டேட்டா 0. ஓகேங்களா? இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து என்ன பாசிட்டிவில் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் x = 7 போடுறேன். அப்போ y வந்து என்னவா வரும், 7² - 5 × 7 -6. 7²ன்றது 49, 5 7s are 35 -6. -35 -6 -41. 49 - 41. ஓகேங்களா? என்ன வரும், 8. ஸோ அப்போ x7னா y வந்து 8 எனக்கு கிடச்சிருச்சு இங்கேயும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எழுதுகிறேன், x7 அப்படின்றப்ப ஒய்யோடது 8. ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் எக்ஸ்ட்ரா எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ கோஆர்டினேட்ஸ் 4 எழுத, அடுத்து 6, 0 நோட் பண்ண போகிறேன், 7, 8 நோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கிராஃபில் பிளாட் பண்ணுங்கள். 6, 0 x 6 y வந்து 0. அப்போ இந்த பாயிண்ட்டு 6, 0. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, x7 y வந்து 8. x7ன்றது இங்கே இருக்குது, y வந்து 8 அப்படின்றது இந்த லைனு தான். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் அப்படியே இந்த 6க்கு 7க்கு நேராக அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா இந்த பாயிண்ட்டு தான் என்னது, x7 y 8. ஸோ இப்போ
இந்த லைனை, இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த பேரபோலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதன் வழியாக கீழே எப்படி போகும்னு தெரியாது, நம்ம இங்கேயே கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரபோலா இருக்கு இல்லையா, இந்த பேரபோலாவை இந்த ஸ்ட்ரெயிட் லைன் 2 இடத்துல கட் பண்ணியிருக்குது, இன்டர்செக்ட் பண்ணியிருக்குது. ஒன்று இந்த பாயிண்ட்டு, இன்னொன்று இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணால் -2 கிடச்சிருச்சு. இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி பாருங்கள், 7 கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக எழுதலாமா? ஃப்ரம் த கிராஃப் x is equal to -2, 7. ஓகேங்களா? இதுதான் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். எக்ஸ் வந்து -2ல இந்த கோடு டச் ஆகிருக்குது, 7ல் இந்த கோடு டச் ஆகிருக்குது. ஸோ -2, -7. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக y = 0 இல்லை நம்பர்ஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸுக்கு பேரலாக தான் இருக்கும். ஒருவேளை y = ஏதாவது பக்கத்தில் ஒரு எக்ஸ் வேரியபிள் வந்திருந்தால் தான் ஈக்குவேஷன் கிராஸாக லைன் வரும். ஓகேங்களா? அதர்வைஸ் வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டுமோ இல்லை 0ன்றதோ இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு பேரலாக நம்பர் இருந்தால் எக்ஸுக்கு பேரலாக 8னா 8 லைனில் வரும், எக்ஸ் 0னா எக்ஸ்லேயே வரும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இந்த கிராஃபை எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுன்றதை நோட் பண்ணி அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.